விவரங்களுக்கு நன்றி வெங்கட். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கான ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 22ஆம் தேதி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 22ஆம் தேதி வரை விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை திரும்ப பெற்றது இந்திய வானிலை ஆய்வு மையம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. தமிழகத்துல இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்றிருக்கிறது. குறிப்பா தமிழகத்திற்கு 22ஆம் தேதி வரை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் இதற்கு முன்பாக வெளியிட்ட அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது. இதனால தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் பேரிடர் மீட்பு குழுக்கள் தயார் நிலையில வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதனிடையே தமிழகத்துக்கு விடுக்கப்பட்டிருந்த அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் திருப்பி பெற்றிருக்கிறது. மாறாக கனமழைக்கான மிக கனமழைக்கான எச்சரிக்கை, அதாவது ஆரஞ்சு அலர்ட்டுக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆரஞ்சு அலர்ட் ஆனது இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கேரளாவில் அடுத்த 3 நாட்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தொடர்ந்து இருக்கிறது. கேரளாவில் அதி கனமழைக்கான வாய்ப்பு தொடரும் எனவும் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.